ஹாய் காய்ஸ், வாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிச்சனில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே, வெறும் பீஸாக இருக்குது பாருங்கள். மட்டன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் வேறு வராங்க, அதனால் இன்றைக்கி நிறையா பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நாங்கள் இந்த அளவு போட மாட்டோம், கொஞ்சமாக தான் பண்ணுவோம். இங்கே நல்லாயிருக்கு மட்டன் பிரியாணி, பார்க்கறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குது. ரைட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கொத்தமல்லி தழை போட்டவுடனே அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது ஒரு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ மதிய லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி. பிரியாணி சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. மட்டன் தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு, சாப்பிடணும் போல் இருக்குங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி, மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி, எல்லாமே ரெடி ஆகிட்டுருச்சு. இன்றைக்கி சாப்பிட வேண்டியது தான். இது சட்னி பண்ணியிருக்காங்க, காரசாரமான சட்னி, ஸ்டோரேஜ் சட்னி, ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். காரசாரமான சட்னி ரெடி. இது சிக்கன் குருமாங்க, சிக்கன் குருமா பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு இல்லையா? சிக்கன் குருமா. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீட்டு சமையல் ரெடி.